India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். யார் நீ? என்ன வேணும் உனக்கு? இங்க பாரு, பீரோல நகை பணம் எல்லாம் இருக்கு. எதை வேணாலும் எடுத்துக்கோ, என்ன எதுவும் பண்ணிடாத. என் பொண்டாட்டி ஏன்டா கொன்ன? யாரா நீ? அவ என் பொண்டாட்டிய கொன்னுட்டான். என்னைய சுட்டு தப்பிச்சிட்டான். ஆனா அவன் ஓடும்போது அவனுடைய முகத்தை நான் பார்த்துட்டேன். புண்ணியா என்னடா? யார் அவன்? என் அத்தையோட பையன் பப்பு. பப்பு? ஆமா. ஏன் அவன் அப்படி பண்ணான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை சார். எதுக்காக அவன் சும்மனை கொல்லணும்? அது சரி, அதுக்கப்புறம்? எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் இன்னும் முழுமையா ரெக்கவர் ஆகல. நீங்க இப்ப வெளியே போங்க, அப்புறமா வந்து விசாரணை பண்ணிக்கோங்க. பேஷண்ட்டுக்கு ரெஸ்ட் தேவை. சரி, ஓகே. சார், பப்புவை பத்தி விசாரிச்சேன். அவ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பப்புவோட வீட்டுக்கு போங்க. அங்க போய் விசாரிங்க பப்புக்கும் ரமேஷுக்கும் இடையில என்ன மாதிரி குடும்ப உறவு இருக்குன்னு. ஏன்னா பப்பு சுமனை கொல்றத ரமேஷ் நேரடியா பார்த்திருக்கான். அதனால இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்டயும் சொல்லி வச்சிருங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். பப்புவோட வீடு எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல திரும்பினா முத வீடு. வாங்க. இங்க பாருங்க, பப்பு உங்க பையனா? புடிங்க. பப்பு சுமனை கொன்னுட்டானா? இல்ல, பப்பு எப்படி சுமனை கொல்ல முடியும்? ரமேஷ் அவரோட கண்ணால பார்த்தத அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. பப்பு சுமனை துப்பாக்கியால சுடுறத பார்த்திருக்காரு. இல்ல சார், இது எப்படி நடக்கும் சார்? பப்புக்கு என்ன? பப்பு எங்க? சார், பப்புவை பொறுத்தவரை சுமன் அன்னைக்கும் மேல சார். சுமனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கா சார் பப்பு. சுமன் அவ ரொம்ப உயர்வா மதிக்கிறான். சரி, அப்படின்னா பப்பு ஏன் சுமனை கொன்னா? பப்பு ஒன்னும் சுமனை கொல்லல சார். பப்பு நினைச்சா யார வேணா கொல்ல முடியும், ஆனா சுமனை சார், அன்னைக்கு அவளோட வீட்டுல பார்ட்டி நடந்துச்சு சார். பப்புவும் நானும் அந்த பார்ட்டிக்கு போயிருந்தோம் சார். அப்பதான்
இன்னைக்கு வீட்டு சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் உங்க 2 பேரையும் ஒண்ணா போட்டோ எடுக்க கூடாது? போங்க, அண்ணி பக்கத்துல போய் நில்லுங்க. போங்க. அம்மாடி போமா சுமன். வாங்க அண்ணி, பிரமாதமா ஒரு போட்டோ எடுக்கிறேன். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்களேன். ஆடாடா, ஐஸ் தீந்து போச்சே. ஏய், என்னடா இடையில ஐஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க? போட்டோ எடுத்துட்டுக்கல. ரமேஷ், கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கியூப் எடுத்து கொடுங்களேன். ஏமா சுமன், ரமேஷை ஏன் அனுப்புற? நானே எடுத்துக்கிறேன். சரி. உனக்கு தான் தெரியும்ல ஃப்ரிட்ஜ் எங்க இருக்குன்னு. செல்ஃபி. இன்னும் சுமன் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. ஆனா இந்த சுரேஷ் உன் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். வேண்டாம், இதை நான் ஏன் ஸ்டைல டீல் பண்றேன். என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? சுமன் அண்ணிய மறந்துரு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரமேஷோட பொண்டாட்டி அவங்க. அவனை டைவர்ஸ் பண்ண போறான். ஆனா இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல. மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போயிடு. இதை பத்தி இடையில பேச நீ யாரா? எனக்கு ரமேஷ்க்கு சுமனுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. நடுவில் மூக்க நுழைச்சனை வெட்டிடுவேன். சொல்றத கவனமா கேட்டுக்க. உன்னாலதான் இங்க எல்லா ப்ராப்ளமும். என்ன சூழ்நிலை வந்தாலும் டைவர்ஸ் ஆக விட மாட்டேன்னா இங்க இருந்து கிளம்பிடு. இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்க. நான் சொன்னது புரியல உனக்கு? விடுறா. நடுவில் நீ வராதான் சொல்றல. சொன்னா கேட்க மாட்டா? விடுறா. கடவுளே, ஏய் விடுறா. அண்ணா நீ போ, நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்து போயிடு. இவன் கிட்ட சொல்லி வை. என்ன பிரச்சனை உனக்கு? இந்த விஷயத்துல தலையிட அவனுக்கு என்னடா உரிமை இருக்கு? எல்லா உரிமையும் இருக்கு அவனுக்கு. எனக்கும் தான். எங்க சுமன் அண்ணியோட சந்தோஷத்துக்கு எவனாவது இடையூறா வந்தான்னு வச்சுக்க, அவனை நான் என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஏண்டா நீ என்ன அடிக்கிறியா? ஒன்னு ஏன் மேலே கை வச்சிட்டியா? என்னடா பண்ண? அவனை கொன்னுட்டியா? அம்மா நீ வெளியில போ. அம்மா இங்க இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. என் மேல சத்தியம். நீ வெளியில இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. போ. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். ஆமா, போலீஸ பார்த்து ஏன் ஓடுன? பயந்துட்டேன் சார். எனக்கு என்னமோ நீங்க பப்புவை கைது பண்ண வந்தீங்களோன்னு தோணுச்சு சார். பப்பு மேல எந்த தப்புமே இல்ல சார். அவன் வேணும்னே இந்த கொலையை செய்யல சார். இதுக்கெல்லாம் அந்த சுரேஷ் தான் சார் காரணம். பப்பு எங்க இருக்கான் சார்? அத பத்தி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவன் எங்க போனானே எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. அப்ப தர்மேஷ்? தர்மேஷ் தர்மேஷ் சார், தர்மேஷ் கிட்ட நான் எதுவும் பேசல சார். சத்தியமா நான் அதுக்கப்புறம் தர்மேஷ பார்க்கவே இல்லை சார். உண்மையா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். சுரேஷோட டெட் பாடி எங்க சார்? எனக்கு உண்மையா என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறம் பப்பு என்ன அங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா பப்பு அந்த பொண்ணத்தை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார்.
இப்ப எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். இப்ப நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்டு நடக்கிறேன் சார். என்ன போக விடுங்க சார், என்ன போக விடுங்க சார். சப்னா சார் என்ன போக விடுங்க சார். சார் வாங்கம்மா. சார் என்ன போக விடுங்க சார். சார் சார், கேஸ் தெளிவாகிறதுக்கு பதிலா இன்னும் சிக்கலாயிட்டு போகுது. நாம சுமனோட கொலையை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க இன்னொரு கொலை நடந்திருக்கு. அதுக்கு சாட்சி விமலா. இந்த கேஸ் அவ்வளவு ஈஸியா இல்ல, ரொம்ப சிக்கலா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க விமலாவை வார்னிங் பண்ணி அனுப்பிடுங்க. ஆனா அவ இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சுரேஷோட வீட்டுக்கு போங்க. போய் அவங்க குடும்பத்துக்கிட்ட விசாரிங்க, அதாவது அவன் காணாம போனதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களான்னு. அதுக்குள்ள நான் சுரேஷோட பாடியை பத்தி விசாரிக்கிறேன். அப்புறம் விமலா பேசும்போது ஏதோ ஒரு பையனை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே, தர்மேஷ், அவனையும் போய் விசாரிங்க. சரி சார். சுரேஷ் எக்ஸ்கியூஸ் மீ, தர்மேஷ் இங்கே தான் இருக்கானா? ஆமா சார், நான் உன்னுடைய அம்மா. ஆனா என்ன விஷயம் சார்? ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையா? ஆமாங்க, கொலை. அது சம்பந்தமா அவன் கிட்ட விசாரிக்க வந்திருக்கோம். என் பையனையா? தர்மேஷ். தர்மேஷ், தர்மேஷ், போலீஸ். தர்மேஷ் நில்லு. என் பையன் கொலை பண்ணிருக்கானா? இப்போ அது உண்மையை சொல்லவே மாட்டியாடா? கொலை நடந்திருக்கு, கொலை. சொல்றா உண்மை என்னன்னு. நான் சொல்லிடுறேன் சார், அடிக்காதீங்க. நான் சொல்லிடுறேன், நான் எதுவும் பண்ணல சார். அன்னைக்கு என்னன்னா, ரமேஷோட வீட்டில் பப்புவுக்கும் சுரேஷுக்கும் சண்டை நடந்தது கிச்சன்ல. அப்போ பப்பு என்னை கிச்சன்ல இருந்து வெளியே அனுப்பிட்டான் சார். நான் உண்மையை தான் சொல்றேன் சார். உங்களுக்கு நம்ப முடியல? நீங்க விமலா அத்தை கிட்ட கேளுங்க சார். அவங்களும் அன்னைக்கு கிச்சன்ல இருந்து என் கூட வெளியே வந்தாங்க சார். ஆனா அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். விமலா எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, பப்பு தான் சுரேஷை கொன்னான்னு. சுரேஷை கொலை பண்ணிட்டானா? சுரேஷோட படம் இங்க சார். சார் விமலா ஒரு 1 நம்பர் ஃப்ராடு சார். அவ 1 நம்பர். 1 நம்பர் என்ன? என்னடா 1 நம்பர்? சார் சொல்ல மாட்டல, சரிப்பட மாட்டான். இவனை பேச வைங்க. சொல்றான் சார். சொல்லு சார். சொல்லு சார். வேண்டாம் சார். சார் வேண்டாம். உண்மையை சொல்லிடுறேன் சார். எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். எல்லாத்தையும் பண்ணது அந்த விமலா தான் சார். அவ தான் சார் பப்புவை கொன்னா. நான் எதுவும் பண்ணல சார். பப்பு, சரக்கு தீந்துருச்சு. எனக்கும் தான் காலி ஆயிடுச்சு. ஏதாவது ஏற்பாடு பண்றா, எனக்கு பத்தலடா. எங்க அம்மா இங்க தான் பணம் வைப்பாங்க, எங்க போச்சு? தாயே லக்ஷ்மி, தாயே லக்ஷ்மி, என் குடும்பத்து தங்கச்சலைய இன்னைக்கு உங்களை நான் வித்துடுறேன். இன்னைக்கு நாள் இதை வச்சு சமாளிச்சிருவேன். லக்ஷ்மி தாயே நீ வாழ்க. அந்த சிலை எடுத்தாங்க வையே. அம்மா வையின்னு சொல்றேன். வையே. தினமும் குடிச்சு குடிச்சு நம்ம வீட்டையே நாசம் பண்ணிட்டடா. இப்போ இந்த கடவுளையே விற்க போறியா? சரியா குடுறா.
சிலையை என்கிட்ட கொடுத்துடு. நான் உன்னை இந்த சிலையை விற்க விட மாட்டேன். விடுமா ப்ளீஸ்மா, எனக்கு வேணும்மா. விடு பப்பு, இங்க இருந்து முதல்ல நீ தள்ளி போ. போ பப்பு. பப்பு அவ்வளவுதான் சார், எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். நான் ரொம்ப பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டேன் சார். அப்ப சுரேஷோட பாடி? அதை பத்தி தெரியாது சார். நான் சுரேஷ் கொலை செய்யப்பட்டதை பார்க்கல சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நான் அங்கிருந்து ஓடிட்டேன் சார். அதென்ன ஒவ்வொரு கொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடி போறான்? நம்புற மாதிரி இது இல்லையே. கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையாடா? இந்த கேஸ் நம்மள தேவையில்லாம சுத்த விட்டுட்டு இருக்க. முதல்ல பார்த்தா பப்பு சுமனை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவரோட புருஷன் ரமேஷை அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணியிருக்கான். விமலா சொன்னபடி பார்த்தா சுமனுக்கும் ரமேஷுக்கும் ஒத்து போகல. அவங்க டைவர்ஸ் பண்றதா இருந்தாங்க. சுமன் சுரேஷை காதலிச்சிருக்கா, அவனை கல்யாணம் பண்றதா இருந்தா. அப்போ இந்த விஷயம் பப்புக்கு தெரிய வரும்போது அப்போ அவன் அவனோட அண்ணி சுமனுக்காக அந்த சுரேஷை கொலை பண்ணிட்டான். ஆனா விமலா சொல்றபடி பார்த்தா பப்பு சுமனை ரொம்ப உயர்வா மதிச்சிருக்கா. அப்புறம் எப்படி அவன் சுமனை கொல்லுவான்? இப்போ இந்த விஷயத்தை பப்பு தான் சொல்லணும். சோ தர்மேஷ் சொல்றபடி பார்த்தா விமலா அவனை கொண்டுட்டா. ஏன் விஜேந்தர், கதையில வர எல்லா பாத்திரங்களும் அதுல அவங்கவுங்க கோணத்தை கச்சிதமா சொல்றாங்க. சார், எனக்கு என்னவோ இந்த சம்பவம் ஏதோ ஒரு நூலோட இணைஞ்சிருக்கு. ரைட் விஜேந்தர். ஆனா இந்த நூல் யார் கையில இருக்கு? அது யாரு? அந்த நூல் தான் எல்லாரையுமே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னால யாரு? ஒரு பெரிய கேமை நம்ம கிட்ட ஆடிட்டு இருக்கான். இப்ப மிச்சம் இருக்கிறது 3 பேர் தான். ரமேஷ் தன்னோட மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கா, விமலாவும் தர்மேஷும். அப்புறம் விஜேந்தர், நமக்கு இன்னும் பப்புவோட பாடி கிடைக்கலன்றத ஞாபகத்தில் வைங்க. அது மட்டும் இல்லாம அந்த விமலா சொல்றதை நம்ம ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை. இதுல 4ஆவதா யாரோ ஒருத்தன் இருக்கான். அவன் என்ட்ரி ஆக வேண்டியது இன்னும் மிச்சம் இருக்கு. விஜேந்தர், மறந்துடாதீங்க, நாம போலீஸ்காரங்க. அவ்வளோ சீக்கிரமா நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, குற்றவாளி எவ்வளோ புத்திசாலித்தனமா வேணா இருக்கலாம், ஆனா தன்னோட குற்றத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு அடையாளத்தை இல்ல தடயத்தை விட்டு வச்சிருப்பான். இது போதும் நாம அந்த தடயத்தை கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் பாருங்க, அவனே நேரடியா நம்ம முன்னாடி வந்து நிற்பான். தப்பிச்சிட்டான் போல இருக்கு. ஏய், இங்க வா. வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஆமா, இந்த சுரேஷ் எங்க போனா? சுரேஷ் ரொம்ப நாளா ஆளையே காணும் சார். அவன் இங்க தனியா தான் தங்கியிருந்தான். சரி, கிளம்பு. வண்டி எடு. ஹலோ. ஹலோ சார், ரயில்வே ட்ராக் பின்னாடி ஒரு பணம் கிடக்குது சார். முகத்தை பார்த்தா பப்பு மாதிரி இருக்கு சார். நீ அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வரேன். டிரைவர் வேகமா போ. சொல்லுங்க சார். இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். பப்புவோட பாடி தான் இது. அப்போ தர்மேஷ் சொன்னது சரிதான். விமலா தான் பப்புவை கொண்டு இருக்கணும். ஆமா சார், அப்படிதான் அவன் சொன்னான். அவன் வீட்லயே அவன் திருடும் போது அவங்களுக்குள்ள கைகலப்பை ஏற்பட்டது, தாய்க்கும் பைக்கும் இடையில. மேபி விமலா மூலமா தான் பப்பு கொலை பண்ணப்பட்டிருக்கான்னா அவ பயந்து போயிருக்கணும். அப்புறம் போலீஸ் கிட்ட வந்திருக்கணும். அது இல்லாம நம்ம இன்ட்ராகேஷன்ல அவ உண்மையை சொல்லியிருக்கணுமே. ஆமா சார், ஆனா விமலாவை பார்த்தா ஒரு சாதாரண பொம்பளை மாதிரி தான் சார் தெரியுது. விஜேந்தர், நிச்சயமா அவன் நெஞ்செழுத்தக்காரியா தான் இருக்கணும். நீங்க சீக்கிரமா விமலா வீட்டுக்கு போங்க, நானும் அங்க வந்துடுறேன். ஓகே சார்.
நான் என்னோட பையனோட உயிரை பறிச்சிட்டேன். அந்த விஷயத்தை நினைச்சு என்னால தாங்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க. சொல்லுங்க சார். ரமேஷ், விமலா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன? சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, எங்களுக்கு ஒரு சூசைட் நோட் கிடைச்சிருக்கு. அதுல அவங்க எழுதியிருக்காங்க பப்பு அவங்க தான் கொலை பண்ணதா. என்ன? பப்புவும் செத்து போயிட்டானா? என்ன சொல்றீங்க? அவங்களே தான் பையனை கொன்னுட்டாங்களா? அட கடவுளே. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, பப்பு ஏன் சுமனை கொலை பண்ணான்னு இனிமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமலே போயிடும். நாங்க இப்போ பப்பு அப்புறம் விமலாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம். ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு பாடியை உங்க பொறுப்புல நீங்க எடுத்துக்கலாம். சார், பப்புவோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. என்ன சொல்லிருக்காங்க சார்? ரிப்போர்ட் நடந்த எல்லா கதையும் தலைகீழா மாத்திடுச்சு சார். சுமனுடைய மரணம் 11ஆம் தேதி ஜூலை ராத்திரி கிட்டத்தட்ட 11:15 மணிக்கு நடந்திருக்கு. அப்புறம் அதே நாள் ரமேஷுக்கும் குண்டடிப்பட்டிருக்கு. பப்புடைய மரணம் 8ல இருந்து 9 நாளைக்கு முன்னாடியே ஏற்பட்டுருச்சு. அதாவது பப்பு சுமன் இறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கா. அப்போ ரமேஷ் நம்ம கிட்ட சொன்ன கதை எல்லாமே வெறும் கட்டுக்கதையா இருக்குமா? பப்பு அவனையும் சுமனையும் சுட்டதா சொன்னான். அடுத்து தர்மேஷ் அவனும் நம்ம கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கான். அவனுடைய வாக்குமூலம் படி பார்த்தா அவன் சொன்னது, அதாவது பப்பு 4 நாளைக்கு முன்னாடி விமலா கையால செத்து போயிட்டதா சொன்னான். இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது பப்பு அந்த சம்பவத்துக்கும் முன்னாடி செத்து போயிருக்கணும். ஓ மை காட். என்னாச்சு சார்? விஜயேந்தர், நான் தான் சொன்னல, குற்றவாளி எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான். இதோ பப்புவோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். மைண்ட் ப்ளோயிங் சார். சொல்றா, உண்மை என்னன்னு சொல்றா. எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். நீ மட்டும் உண்மையை சொல்லனா விஜயேந்தர். சொல்றா, சொல்லு. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். ஒரு வேளை சுரேஷ் சுமனை கல்யாணம் பண்ணிட்டானா அப்புறம் இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் பியூட்டி பார்லரு எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும். ஆனால் என் பொண்டாட்டியை வேற எவனை கொண்டு போகிறதுல எனக்கும் விருப்பம் இல்லை. அதுக்காக தேவைப்பட்ட அந்த போறம்போக்கு சுரேஷ் நான் என்ன வேணா பண்ணுவேன். இன்னைக்கு வீட்டில் சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இந்த நேரத்தில் உங்க 2 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது? அடடா, ஐஸ் தீந்து போச்சே. செல்ஃபி இரு, அவனை நான் ஏன் ஸ்டைல டீல் பண்றேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்னால தான் இங்க எல்லா ப்ராப்ளமும் நடக்குது. புரிஞ்சிக்க மாட்டியா நீ? ஏய் விட அவனை. என்ன ப்ராப்ளம் உனக்கு? எங்க பிரச்சனையில தலையிட இவன் யாரு? நான் யாருன்னு அவன்கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? என்னடா ஆயிட்டு இருக்கீங்க? அண்ணா, இவன் அண்ணியோட வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவான் போல இருக்கு. இவனை போட்டு தள்ளிடலாம்டா. வாயமுடு, வாயமுடு. பெரியவங்க கிட்ட என்னடா பேசுற? பணிவா பேச தெரியாதா உனக்கு? இவனை கூட்டு போங்க. வா, வாடா. சோனேஷ், என்ன பிரச்சனை உனக்கு? வீட்டில் உள்ளவங்க முன்னாடி இந்த நாடகம் தேவையா? ரமேஷ் சார், இதை தான் நான் அவருக்கு புரிய வச்சேன். இது நான், நீங்க, சுமனோட பிரச்சனை. உங்களுக்குள்ள என்ன வாக்குவாதமா இருந்தாலும் அதை பேக்யார்டில் போய் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ள இந்த நாடகம்லாம் வேண்டாம். கூட்டு போட அவனை.
வா வெளியே வச்சு பேசிக்கலாம். வாடா ஓ பார்த்துக்கலாம் வா. பார்த்து பொறுமையா. வா வா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு இப்ப தெரிஞ்சிடும். முதல்ல என்னன்னு சொல்றா. ஆன்னு சொல்றல, வா. கோல மாதிரி முதுகுல குத்துறிய தைரியம் தான் முன்னாடி வந்திருக்க வேண்டியதானே. உன்னை முன்னாடி வச்சுதான் எல்லாத்தையும் பண்ண நினைச்சேன். ஆனா திருடா நீ என் பின்னாடி தானே எல்லாத்தையும் செஞ்ச. ஒரு கைப்பிடி. பார்த்து முடிஞ்சுதா? இங்க ஒரு மரத்தை நட்டு வச்சிரு, பேரு சுரேஷ்னு வச்சிடலாம். யாரு? இங்க பாருங்க, இங்க பார்த்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லாம வாயை மூடிட்டு இருக்கணும், புரியுதா? நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கம்மன் இருக்கேன். தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையால கொலைகாரன் பேரை சொல்ல வேண்டியிருந்தா யார் பேர் சொல்லுவீங்க? யார் பேரு? நல்லா கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. இவ்வளவு உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டோம். இவளையும் கொண்டுடலாம். இவங்களை நாம கொல்லக்கூடாது. ஏன்னா எப்ப வேணும் நமக்கு இவங்க தேவைப்படுவாங்க. இப்போ நம்ம வழியில ஒதுக்க வேண்டியது பப்புவை. ஏன்னா அவன் உயிரோட இருக்கும்போது சுமனோட மயிரை கூட நம்மளால போடுங்க முடியாது. நல்லா புதைச்சிருக்கா இல்லையா? வா. சரி பப்பு, அவனை யார் கொண்டத? சொல்றேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன். வாடா என் செல்ல குட்டி பப்பு, என்னோட செல்ல தம்பி. பார்த்து நல்ல பையன்டா நீ. அண்ணே, என்ன எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தம்பி, இது நிரந்தரத்துக்கான பாதை. முக்தி கிடைக்கும். இறுதி யாத்திரைக்கானதுடா. செத்துட்டான். ஒருவேளை இவன் போன போலீஸுக்கு கிடைச்சிருச்சுன்னா? டென்ஷனை விடு. நான் இப்ப சொல்ல போறத தெளிவா கேட்டுக்க, மண்டையில ஏத்துக்கன்னா யார் எப்ப கேட்டாலும் அதை மட்டும்தான் சொல்லணும். பப்பு புறம்போக்கு ஒரு பெரிய குடிகாரன் ஆயிட்டான். அதனால தான் சொந்த வீட்லயே அவன் திருடத்துக்கு முயற்சி பண்ணா. அந்த நேரத்துல அவங்க அம்மா அவனை கையங்கலமா பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில இவன் கொல்லப்பட்டுட்டான். அட குரு, பெரிய ஆள் நீங்க. வாழ்க வாழ்க. என்ன சார் இது பூட்டி இருக்கு? எஸ்கேப் ஆயிட்டான். நீ உடனே சொல்லுங்க சார். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ண. அவங்க கிட்ட சொல்லு, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஏர்போர்ட்லயும் அவனோட போட்டோ ஓகே சொல்லி. லெட்ஸ் கோ. போலாம். இரு. ரொம்ப வலிக்குது சார். வேணா விட்டுருங்க சார். நீ உண்மையை சொல்ற வரைக்கும்
இந்த லத்தி உன் உடம்புல ஒவ்வொரு பாகமும் பதம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். தயவு செஞ்சு எடுத்துருங்க சார், விட்டுருங்க. நான் சொல்லிடுறேன். சுமன் எப்படி செத்து போனா? சுமனா சார்? புருஷனுக்கு துரோகம் பண்ண பொண்டாட்டி சார் அவ. பப்பு அண்ணா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? உன்னை கொலை பண்ணிட்டு ஓடிட்டான் அவன். என்ன அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சுரேஷ் கூட போவியாடி? குட் பை. ஏதோ வந்துட்டா நீ. வாங்க வாங்க வாங்க, வந்து படுத்துக்குங்க. அன்னி சாப்டர் க்ளோஸ்டா. ஆனால் இன்னொரு பாகம் மிச்சம் இருக்க. ரமேஷ், பப்பு எப்படி அண்ணியை மட்டும் கொண்டான்னு போலீஸ் துருவி கேள்வி கேட்க மாட்டாங்களா? இவனுக்கு எந்த காயமுமே இல்லைன்னு வாங்களே. அட என்ன பண்றீங்க? தப்பா சுற்ற போறீங்க. எடுங்க எடுங்கன்னு சொல்றேன்ல. சிரிக்கிற விஷயமா இது? எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கொல்ல போறேன் நான் முட்டாக்கோ? இங்க பப்புவை தவிர நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அதனால காயம் பட்டிருந்தா எனக்கு தான் பட்டிருக்கணும். சரி, ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணு. எங்க சுட்டா வலியும் கம்மியா இருக்கும், முக்கியமா நான் சாகவும் கூடாது. இந்த இடம் ஓகேவா? அட, தோல்ல சுட்டீங்கன்னா கை செயல்படாம போயிடும். சரி, இங்க சுட்டுக்குவா. நொண்டி அடிவீங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கணும். பார்த்து நிதானமா. கையப்புறா கையப்புறா கையப்புறா. பார்த்து பார்த்து. என்னாச்சு? தடை எதுவும் இல்லாம பாத்துக்கோ. அந்த கண்ணு தூக்கி போடு. கை ரேகை எங்கேயும் இல்லாம பாத்துக்கோ. நானே இந்த கண்ணை எடுத்துட்டு போறேன். சரி, மறக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஐயோ, வலிக்குது. இப்ப சொல்லுங்க சார், நான் கில்லி தானே? இதே மாதிரி இன்னும் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணா போட்டிருக்க மாட்டீங்க. அத்தை எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அத்தையா? அத்தை டார்லிங் தற்கொலைலாம் ஒன்றும் பண்ணிக்கல சார். நான் தான் தொங்க விட்டேன். இங்க பாரு ரமேஷ், நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம பிளான் எப்போ ஃபெயில் ஆகும்? ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பப்புவை பற்றி போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி நாம நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. சரியா தான் சொல்றேன். என்னாச்சாத்த? ஏதாவது கேட்டுச்சா? நான் எதுவும் கேட்கல. எதுவும் கேட்கலன்னா அது நல்ல விஷயம்தான். அட, கேட்டுருந்துச்சு. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. சரியா அத்தை? அட அத்தை, நீங்க இன்னும் கிளம்பலையா? இது அத்தை கிளம்பிட்டாங்க. கிளம்புற உங்களுக்கு போய் தண்ணி கொண்டு வாப்போ. நான் இதோ கிளம்பிட்டே இருக்கேன். அது ரமேஷ், பப்புவோட நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்ல. போனும் ஆஃப்ல இருக்க. நீங்க பெரியம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் உனக்கு ஏன் டென்ஷன்? அவன் என் தம்பி, நீ கவலையை விடு. இப்ப அத்தை கிளம்பட்டோம், நீங்க கிளம்புங்க. நான் இப்போ இதோ கிளம்பிட்டேன். உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? சரி, நான் கிளம்புறேன். பாத்து உங்க ஹெல்த்தை பாத்துங்க. தண்ணி எடுத்துட்டு வரேன். போங்க. கடவுளே, என்னையும் என் பாப்பாவையும் காப்பாத்து. கடவுளே. ஏன் பயப்படுறீங்க? உங்களை பார்த்து நான் பயந்துட்டேன். என்ன எக்ஸ்பிரஷன் இது? என்ன ஒரே யோசனை? பப்பு எங்கடா போயிட்டான்னு யோசிச்சிருந்தீங்களா? எப்ப வருவான்? வருவானோ மாட்டானோன்னு இல்லையா? என்னோட பையன் பப்புவை என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க? என்னத்த நாங்க என்ன பண்ண போறோம்? அட,
சொல்லிடுங்களேன். நீ அத்தைக்கு முதல்ல இந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்றா. எது இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்? அப்போ அதுக்கப்புறம் சொல்லிக்கலாமா? அப்போ அத்தை உங்களுக்காக ஸ்பெஷலா கையை கொடுங்க. கொஞ்சம் பொறுங்க, எடுத்துறேன். பப்பு எங்க இருக்காப்பா? அத்தை டார்லிங் சொல்றேன், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இதோ உங்களோட கிஃப்ட். என்னத்தை பாக்குறீங்க? அது என்னன்னா உங்களுடைய பப்பு செத்து போட்டான். ஏண்டா என் பப்புவை கொன்னீங்க? ஏண்டா கொன்னீங்க அவனை? நான் தான் நீங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியா தானே இருந்தேன். பப்புவை கொலை பண்ணி சுரேஷ் கொலை பண்ணி அவன் மேல போடுறது தானே உங்க பிளான்? ஆமா, அப்படின்னா முட்டாள் நீ தானே அத்தை. யாராவது தான் மருமகனுக்காக புள்ளைய கொல்லுவாங்களா? முட்டாள். அட என்கிட்ட ஒரு காரணம் இருந்தது. போலீஸ் கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சும்மா நான் கொலை பண்ணது பப்பு தானு. அண்ட் போலீஸ் பாப்புவை பிடிச்ச உடனே என்ன ஆகும்னு தெரியுமா? குடிமூழ்கி போயிடும். அதனாலதான் பாப்புவையும் போட வேண்டியதா போச்சு. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னொரு ஜீவன் நீங்க மட்டும்தான் அத்தை. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமோ? அத்தையும் போட்டு தள்ள வேண்டியதுதான். அப்படியாடா? ஆமா. நம்பிக்கை துரோகி, குடி கெடுத்தவன, நாசமா போறவன. அத்தை டார்லிங் நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு ஒரு மயிரும் கவலை இல்ல. ஓகேவா? இப்ப முதல்ல அத்தை போயிட்டாங்களா? அத குட்டி, மரண வாக்குமூலம் எழுதாமே போய் சேர்ந்துட்டே சொல்லும். பரவாயில்ல விடு, அந்த புனிதமான பணியை நாங்க பாத்துக்கிறோம். தூங்கு. பிளான ரொம்ப பிரமாதமா தான் போட்டுட்டேன். ஆனா ப்ரூஃப் மயிரா போச்சே, அதான் மாட்டீங்கண்ணே. சார், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்த ரமேஷ் யோசிச்ச மாதிரி. ஆக்சுவலா ரமேஷோட நோக்கம் வெறும் சுமனை மட்டும் கொலை பண்றது தான். ஏன்னா சுமன் அவனை டைவர்ஸ் பண்றதா இருந்தான். அதனாலதான் எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் பப்புவை கொன்னான். அவனோட பணத்தை ஒழிச்சு கூட வைக்கல. அது ஈஸியா போலீஸ்க்கு கிடைக்கட்டுமே தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரமேஷ் தன்னோட இன்ட்ரெஸ்டிங்கான கதையை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்படின்னா இந்த கதையில எல்லா இடத்துலயும் போய் நிறைஞ்சிருக்கு. இல்ல, ஒரு உண்மை இருந்தது, சுரேஷோட மரணம். அந்த உண்மை இதுதான். அந்த பணத்தை ரமேஷோட வீட்டுக்கு பின்னால புதைச்சது.